தினகரன் கைதான அடுத்த வருடமே, அதாவது 2018ஆம் ஆண்டு மதுரை மேலூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். ஜெயலலிதாவின் தொண்டர்களை ஒருங்கிணைப்பதுதான் கட்சியின் நோக்கம் என்றும் அறிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு போட்டியாக பல தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கிய தினகரன், பல தொகுதிகளில் வாக்குகளை பிரித்து அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். அதன் பிறகு தனது அரசியல் செயல்பாடுகளை படிப்படியாக குறைத்துக் கொண்ட டிடிவி தினகரன், அறிக்கைகள், பேட்டிகள் என்று அளவில் மட்டுமே தன்னை சுருக்கிக் கொண்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்த அவர், தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரும் தனது பழைய தோழருமான தங்க தமிழ்ச்செல்வனிடம் தோல்வியை தழுவினார். இந்த நிலையில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக டிடிவி தினகரன் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் எவை என்பது பற்றி அமித்ஷாவோ எடப்பாடியோ இன்னும் வாய் திறக்கவில்லை. ஆனால் தினகரனோ தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாகவும், தனக்கு பின்னால் தான் அந்த கூட்டணியில் அதிமுக இணைந்தது என்றும் கூறி வருகிறார்.